ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டாக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஃப்ளூரோகெமிக்கல்ஸ் லிமிடெட். அதாவது ஃப்ளூரோகெம்ங்கிற இந்த ஸ்டாக்கை தான் இன்னைக்கு நம்ம பர்டிகுலராக பார்க்க போறோம். எதுக்காக இந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதோட ப்ரீவியஸ் 52 வீக் ஹை வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த்ல வந்துட்டு 3920 இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஒரு 6 to 7 monthsக்கு அப்புறம் இன்னைக்கு 52 வீக் ஹையை வந்து தொட்டு பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது 3920 பிரேக் பண்ணி 3947 கரண்டா இன்னைக்கு இது மார்க்கெட்ல ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்ல இருக்கீங்க ஆர்எல்ஸ் இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பையிங் பொட்டன்ஷியல்லையும் நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரென்த்லையும் இருக்கு. ஸோ ஆவரேஜா நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்றீங்க, என்ன மாதிரி அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு நம்மளோட ரேடார்ல நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இப்போ சூட்டபிளா இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது லாஸ்ட் ஜான்வரியில இந்த ஸ்டாக்கோட ஹை வந்து எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3920. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரீசன்ட் ஹை. ஸோ இன்னைக்கு இந்த ஹையை வந்து இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹை 3920 பிரேக் பண்ணி இப்போ கரண்டா வந்து 3980 அரௌண்ட் 4000ல வந்து இவங்க கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இவங்க லெவல் வந்து எதுல போய் தொடும், அதாவது இதோட ப்ரீவியஸ் 3920க்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் ஹை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹை வந்துட்டு 4180லேருந்து 4200 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? அரௌண்ட் 4190ல இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்ல இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இதுலேருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை ஈஸியா இது வந்து ரிகவர் அதாவது தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, நான் இப்போ வந்து ஒரு இன்ட்ராடே ரேஞ்சில் பார்க்குறேன், அரௌண்ட் ஒரு 5 to 15 minutes. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 minutesல பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளோட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரீவியஸ் 320 பிரேக் பண்ணி இங்க ஒரு சின்ன ஸ்விங் கொடுத்து இவங்க வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3950 தான் இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் வச்சிருந்தாங்க, அதாவது மார்னிங் அரௌண்ட் 11:10க்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்விங் கொடுத்துட்டு திரும்பவும் அந்த 3950 வந்து பிரேக் அவுட் பண்ணி இவங்க வந்து அரௌண்ட் 3973 அந்த ரேஞ்சில் வந்து இவங்க இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4170 to 190 இந்த ரேஞ்சை வந்து தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அடுத்த ஒரு ஃபியூ டேஸுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை வந்து ஒரு இன்ட்ராடேவோ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை உங்களோட ரேடாரில், அதாவது உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதில் வந்து இந்த ஸ்டாக் வந்து சூட்டபிளாக இருக்கு, டெஃபினட்டாக நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இது மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் வித் ப்ராப்பர் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட. ஓகே, ஸோ இந்த சார்ட் மட்டும் இல்லாமல் அனாலிசிஸ், அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் மற்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலுமே டெக்னிக்கல் அனாலிசிஸும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் பொட்டன்ஷியலாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் மூவிங் ஆவரேஜஸ்ல வந்து ஸ்ட்ராங் பை அண்ட் ஓவரால் சம்மரியும் வந்துட்டு இவங்க ஒரு ஸ்ட்ராங் பை தான் கொடுத்துருக்காங்க அவர்லி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எந்த மாதிரி அவர்லி பண்ணுறீங்களா இல்லை வந்து டே வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு என்ட்ரியை கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 minutes வந்து ஒரு இன்ட்ராடேக்குள்ளே நான் போகிறேன், ஸ்ட்ராங் இன்ட்ராடே ஒரு 15 minutesஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு 5 minutes ஆனாலும் 15 minutesலேயும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் பை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மீன் டைம் வந்து 5 minutesலேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து இதோட சம்மரி வந்து ஸ்ட்ராங் பை தான். ஸோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும், ஸோ இதோட பிவோட் பாயிண்ட்ஸ் லெவலும் வந்துட்டு ஸ்ட்ராங் பை தான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்கும்போது அரௌண்ட்
11 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணி 923 முடிஞ்சு இப்போ 938 தாண்டி இப்போ 970 போய்கிட்டு இருக்கு ஆவரேஜா. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு இன்னும் ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை இன்னைக்கு வந்துட்டு ஒரு லோ கொடுத்துட்டு அண்ட் ஃபர்தரா இட் மே கோ, அதாவது இன்னும் ஒரு ஹையை கூட கொடுக்கலாம் அப்கமிங் டேஸ். அதாவது இந்த வீக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் பொட்டன்ஷியல்ல இருக்கு. அட் ப்ரெசென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3962 தான் இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களோட ஸ்விங் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து டெக்னிக்கல் வைஸாக இருக்கட்டும், ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸாக இருக்கட்டும், எந்த மாதிரி அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு இந்த ஸ்டாக் சூட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு நல்ல ப்ராஃபிட்டையும் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கான அதிக ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஸ்டாக் கொடுக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை ட்ரை பண்ணுங்க, உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் பொட்டன்ஷியலோட இந்த ஸ்டாக்ல நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுங்க வித் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட. அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நல்ல ஒரு ஹை கொடுத்துட்டாங்க, மேபி ஒரு சடன் ஃபால் கூட கொடுக்கலாம். பட் மோஸ்ட்லி பையிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்கலாம். ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட, ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நல்ல ஸ்டாக்கோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.